இரண்டாவது கதை பீஷ்மரின் கதை. பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரண நேரும் என வரம் இருந்தது. ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே. ஏன்? மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர். அப்போது அங்கே வந்தார் வேதவியாசர். வேதவியாசர் கண்டதும் அவரிடம், பீஷ்மர், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார். அதற்கு வியாசர், பீஷ்மா, ஒருவர் தன் மனம், மொழி, மெய்யால் இன்னொருவருக்கு தீமை, அநீதிகளை செய்வது மட்டுமல்ல, செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும், செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையும் அவர் அனுபவித்து தீர வேண்டும் என்பதற்கு விதியாகும். அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும். அந்த வேதனையே பெரும் தண்டனைதான் என்றார். பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது. துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகிலுரிந்த போது அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை. இந்த அநீதி என்று குரல் கூட கொடுக்கவில்லை. அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்ததும் அதை தடுக்கக்கூடிய நிலையிலும் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்பொழுது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர். வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கென்ன பிராயச்சித்தம் என்று கேட்டார். யாரொருவர் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பீஷ்மா, நீ எப்போதும் உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதி, கண்ணா, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேட்காமல் உன் செவிகள் இருந்தன. கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பார்க்காதது போல் இருந்த உன் கண்கள். நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் தட்டி கேட்காத உன் வாய். உன்னிடமிருந்த அளப்பரிய தோள் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள். வாளை எடுத்து எச்சரிக்க விடாத உன் உறுதியான இரு கைகள். ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த